ஜெய் மாஹோரக்காளி அரர மகாதேவ். எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே அப்படிங்கிற சிவவாக்கியாருடைய அந்த வாக்கியங்களுக்கு இணங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போ இருந்தே சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் ஞானிகளும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை அவங்க அறியாமல் இருக்கும் பொழுது அதை அறிஞ்சதுக்கப்புறம் அது நமக்குள்ளே தான், நம்மளுடைய மனசு தான் ஈசன் கடவுள் அப்படிங்கிற அந்த உணர்வுகளுக்கு வராங்க. ஸோ அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சித்தர் அப்படிங்கிற ஒரு ஆத்ம யோகி அப்படிங்கிற ஒருத்தரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தந்தையார். அவருடைய வழியில் பயணிக்கக்கூடிய பல ஆன்மீகவாதிகளில் நானும் ஒருவர் தான். ஸோ அவருடைய பீடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, அப்பா அவர்களுடைய ஒரு அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை மூலியமாக ஒரு நல்ல ஒரு முயற்சியை இப்போ அப்பா கையாண்டிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிவலோக ரத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிவலோக ரத யாத்திரை அப்படின்றது முதல்ல சென்னையில் தொடங்கின பெருமை அப்பாவுக்கு தான் சாரும். ஸோ இந்த சிவலோக ரத யாத்திரை மூலமாக நம்ம அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை என்ன செய்ய போகுது அப்படின்னா, சென்னையில் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி ஒரு இறப்பின் தருவாயில் ஸோ அவங்கள தகனம் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இருக்கிறது கிடையாது. ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்ம நடக்க போகுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட நம்ம உடனே வாங்கி கூட அந்த நிகழ்வுகளை நம்ம நடத்திடுறோம். ஆனால் இந்த இறப்பு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நம்ம ஆன் ஸ்பாட்டில் நம்ம அமௌண்ட் நம்மளால் திரட்ட முடியல. இன்றைக்கி சில இறுதி ஊர்வலத்திற்கு சில வாகனங்களை இன்றைய காலகட்டத்தில் சில இறுதி ஊர்வலத்திற்கு நம்ம அந்த வாகனத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் 5000 ரூபாய் செலவாகிறது. ஸோ இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது மாதமே 10,000 ரூபாய் சம்பளம் கூட கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக நம்ம அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை சென்னையில் இதை நாம் கையாண்டிருக்கோம். ஸோ இந்த ரத யாத்திரை சென்னையில் முதல்ல ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களும் எல்லா தொகுதிகள்லையுமே இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த உங்களுடைய சென்னை பகுதிகளில் இது போன்ற ஒரு தருணம் ஒரு இறப்பின் தருவாயில் நீங்கள் தகனம் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளையினுடைய செல்பிஎஸ்சி எண்ணாகட்டும், அறக்கட்டளையினுடைய முகவரிகள் எல்லாத்தையுமே இதில் இணைச்சிருக்கோம். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே பயன்படும். சரி, இது நமக்கு பயன்படலாட்டினாலும் பரவாயில்லை, ஆனால் இது பயன்படக்கூடிய மற்ற நபர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். நம்ம அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை இது மட்டும் சேவையாக இப்போ துவங்கினது கிடையாது. பல வருடங்களாக பல்வேறு ஆன்மீகவாதிகளை உருவாக்குறது மட்டுமல்லாமல் பல்வேறு கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள் எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சீருடைகளாகட்டும், அந்த பெண்மணிகளுக்கும் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் வேட்டி சேலைகள் இது போன்ற இன்றைக்கி கூட காலையில் அந்த நிகழ்வு நடந்துச்சு. இது மாதிரி அப்பா அவர்கள் கொடுத்து வந்துட்டுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே கடந்த ஒரு வருடம் மேலே இருக்கும்லப்பா, அதாவது 400 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. எல்லா நாட்களுமே இந்த பீடத்தில் பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான். அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா மனிதன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா அது உணவு மட்டும்தான். மிச்சம் எல்லாத்தையுமே பத்தாதுன்னுவாங்க. ஸோ அந்த போதும் அப்படிங்கிற அந்த ஒரு தருணத்தை நம்ம அப்பா கொண்டு வந்துட்டுருக்காரு. அன்னபூரணி இந்த இடத்துல காசி விசாலாட்சியாக இங்கேருந்து பல பேருக்கு உணவு இல்லாதவங்களுக்கு இங்கே நாங்கள் தினமும் உணவுகள் கொடுத்துட்ருக்கோம், அன்னதானமாக கொடுத்துட்ருக்கோம். இது போன்று பல சேவைகள் பண்ணிகிட்ருக்காரு. அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது இப்போ நாங்கள்லாம் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ருத்ராட்சம் யாருடைய கழுத்தலையும் தானாக ஏறாது,
ருத்ராட்சம் ஒருவனுடைய கழுத்தில் ஏறிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ருத்ராட்சம் அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முகம் இதெல்லாம் வந்து ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துவாங்க. பட் இந்த பஞ்சமுகி அப்படின்னு சொல்லிடுறது வந்து பஞ்சாட்சரத்தையும் குறிப்பிடும், பஞ்சபூதங்களையும் கணக்கிடும், பல்வேறு விதமான இதை குறிப்பிடுவது தான் வந்து இந்த பஞ்சமுக ருத்ராட்சம். ஸோ இந்த ருத்ராட்சமும் இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் காசியில் போய் அந்த காசியுடைய கங்கை ஆற்றில் வந்து நம்மளுடைய அஸ்தி கரைக்கப்பட்டால்தான் வந்து மோட்சம் கிடைக்கும். இல்லை காசியில் எரிக்கப்பட்டால்தான், தகனம் செய்யப்பட்டால்தான் நம்மளுடைய உடலானது நம்மளுடைய ஆன்மாவிற்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சிவனை தொட்டுட்டாலே வந்து மோட்சம்தான். இந்த பிறவி முடிஞ்சிரும், அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, கடந்த வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட அஸ்திகளை கரைச்சிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ ஒரு அஸ்தி மட்டும் கையில் கொடுங்க. நிறைய கலெக்ட் பண்ணுவோம் இங்கே நம்ம அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளையில். இது மாதிரி அஸ்திகள் வந்து நிறைய நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எவ்வளோ பெரிய ஒரு சேவை அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம வாழும்போது தான் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கஷ்டம் கிடையாது. நீங்கள் இறந்த பிறகு அந்த நரகத்தில் நம்ம பண்ண பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய கொடுமை, பெரிய கொடுமை தான் அது. ஸோ அந்த ஒரு இது வந்து மக்களுக்கு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுவரைக்கும் 5000த்திற்கும் மேற்பட்ட அஸ்திகளை வந்து காசியில் கொண்டு போயிட்டு அப்பா வந்து சில சாங்கியங்கள்லாம் அங்கே பண்ணி அந்த கங்கை ஆற்றில் கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு மோட்சம் வந்து அளிச்சிட்ருக்காரு. இது வந்து இப்போ நாங்கள் நிறைய கொண்டு போய் கலெக்ட் பண்ணி சேர்த்துருந்தாலும் இனிவரும் காலங்களில் தாங்களும் தாங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் இது போன்ற தருணங்களில் இந்த அஸ்தியை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் நாங்கள் நல்லபடியாக அவங்களுக்கு மோட்சம் வாங்கி கொடுப்போம். ஸோ எங்களுடைய மிகப்பெரிய முயற்சியாக இந்த சிவலோக ரத யாத்திரையை கொண்டு வந்திருக்கோம். இது விரைவில் சென்னை முழுவதும் பயணிக்க போகுது. ஸோ தயவு செய்து மக்களாகிய உங்களிடம் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, இந்த தகனம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா எங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு, இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இலவசமாக, முற்றிலும் இலவசமாக நம்மளுடைய சிவலோக ரத யாத்திரை வந்து ரதம் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த உடலை வந்து எடுத்து கொண்டு போய் தகனம் செய்கிறதுக்கு எங்களுடைய அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளையுடைய முழு ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுப்போம். அந்த தகனம் செஞ்ச பிறகு அந்த அஸ்தி எடுத்துகிட்டு போய் அந்த உடலுக்கான அந்த ஆன்மாவிற்கு மோட்சம் வந்து நிச்சயமாக வாங்கி கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆத்மயோகி அப்பா அவர்களுடைய அனுமதியின் பேரில் இன்றைக்கி இந்த காணொலியை நாங்கள் வெளியிடுறோம். இது விரைவில் ஆரம்பிக்கும் பொழுது இதை மிகப்பெரிய விழாவாகவும் கொண்டாடப்படுவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது போன்று இந்த அன்னதானம் நிகழ்வுகளுக்காகட்டும், ஆன்மீக பயிற்சி வகுப்புகள் இது சார்ந்து நீங்கள் இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளைக்கு தங்களால் இயன்ற உதவிகளை அதை நாங்கள் வந்து பணமாக எப்பயுமே கேட்குறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆன்மீக அறக்கட்டளைகள் வந்து வேலைகளை செய்யாமல் பணத்தை வாங்கிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதனால தான் மக்களாகிய நீங்கள் ஆன்மீகவாதிகள்னாலே நிறைய பேர்கள்லாம் எங்களுக்கு சூட்டிடுறீங்க. அடுத்தடுத்த பெரிய ஆளுகள் நீங்களும் இப்படித்தான் வரப்போகிறீங்க, நீங்கள் ஒரு தீவை வாங்க போகிறீங்க, என்னென்னமோ பெரிய பெரிய கதைகள்லாம் கட்டிடுறீங்க. அப்படி இல்லாமையும் நிறைய நல்லுள்ளங்கள் இன்றைய காலகட்டத்தில் இதே கலியுகத்தில் பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் பணமாக கேட்பதில்லை, பொருளுதவியாகத்தான் கேட்குறோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு அரிசியாகட்டும், ஒரு அரிசி பருப்பாகட்டும், ஒரு அன்னதானத்துக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிறந்த நாள் வருது. ஸோ இந்த பிறந்த நாளை நீங்கள் கேக்கு வாங்கி பார்ட்டியெல்லாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறதுக்கு எப்படியும் ஒரு 20,000 ரூபா செலவழிப்பீங்க. இது ஒரு மணி நேரம் தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நானும் என்னோடய மனைவியும் கூட இப்போ கூட எங்களுடைய குழந்தைகளோட பிறந்த நாளுகள்லாம் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆன்மீக அறக்கட்டளைகளில் அன்னதானம் போடுறதுக்கு இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அக்காவுடைய அவங்க கூட சிவனடியார் தான் நிறைய அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு 5 சிப்பம் அரிசி வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம பல பேருக்கு நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த அன்னதானம் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் அதோடைய பேங்க் டீட்டெயில்ஸும்
ஃபோன் நம்பரும் ஜிபே நம்பர் எல்லாமே இந்த வீடியோவில் கீழே கொடுக்குறோம். ஸோ தங்களால் முடிந்த உதவிகளை கொண்டு வந்து கொடுங்க. உங்களால் முடியல அப்படின்னா இந்த காணொளிகளை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சிங்கனாலே போதும். ஏன்னா இது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு நிறைவாக போற்றி. ஜெய் மகோரக்காளி. விஸ்வகுரு ஸ்ரீ ஆத்மயோகி தர்மபீடம் அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த விழா எப்போ நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸில் கூட கேட்டுட்டு இருந்தீங்க நான் இதை பற்றின போஸ்டர் வெளியிட்டிருக்கும்போது. ஸோ எனக்கே சரியாக டேட் தெரியல, பட் இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து இந்த டேட்டை நான் கொடுக்குறேன். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்என்டி காலனி, விருகம்பாக்கம், சென்னை. அதாவது விருகம்பாக்கத்தில் எல்என்டி காலனியில் நம்ம ஆத்மயோகியோடைய தர்மபீடத்தில் இந்த விழா துவங்க இருக்கிறது. அங்கேருந்து தான் ஆரம்பமாகுது. என்ன ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் முதல் முறையாக இதை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிவலோக ரத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன கொடுத்துருக்காரப்பா அப்படின்னா, நீ யார் என்பதை நான் அறியேன், என்னையும் கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு 38 மாவட்டங்களில் 234 தொகுதிகளில் 12,620 பஞ்சாயத்து போர்டுலையுமே இந்த திட்டத்தை விரைவில் நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கு மக்களாகிய உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. நீங்கள் நாங்கள் யார்கிட்டையும் பொருள், அதாவது பணமாக நாங்கள் கேட்கவில்லை. இப்போ இந்த எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போகிறதுக்கான இந்த ரதம், இந்த வண்டியை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலே போதுமானது. முதல் வாகனத்தை எங்களுடைய அறப்பணி அறக்கட்டளை சார்பாகவே முதல்ல நாங்கள் தொடங்கியிருக்கோம். இந்த சிவலோக ரத யாத்திரைக்கு அனைத்து ஆன்மீகவாதிகளையும் சித்த பெருமார்களையும் பொதுமக்களையும் பக்த கோடிகள் அனைவரையுமே நம்மளுடைய ஆத்மயோகி தர்மபீடத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி.